திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் பழங்குடி கிராம மக்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். 40 ஆண்டுகளாக தரமான வீடு, மின்சாரம் இல்லாமல் தவிப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வானமே கூரையாக பசும் புதர்கள் படிந்த சூழலே வீடுகளாக உள்ள கொடைக்கானல் கீழ்மலை பகுதி கேசிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பழையர் கிராமங்கள்தான் இவை. கோரக்கொம்பு, கொரவனாச்சி ஓடை என்ற இந்த 2 கிராமங்களில் சுமார் 100 குடும்பங்கள் வசிக்கின்றன. இங்குள்ளவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலாக கேட்கும் ஒரு சொல் வீடு. குடியிருக்க தரமான வீடுகள், கல்வி பயில தடையற்ற மின்சாரம், சுகாதாரமான குடிநீர் என்ற அடிப்படை வசதிகளுக்காக 40 ஆண்டுகளாக தவித்து வருகின்றனர். சோலார் வேலி போட்டு கொடுத்தா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீட்டெல்லாம் வந்து உடச்சிருச்சு சார் ஆனை வந்து. அதனால் எங்களுக்கு சோலார் வேலி சுற்றி போட்டு கொடுத்தா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. இந்த வீட்டை நல்ல முறையை கட்டி கொடுத்தாங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். தகரதுனால ஆனை எந்த நேரம் வந்து உடைக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த பாதுகாப்பும் இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு வந்து பசுமை வீடு வேணுங்கண்ணா. மழையை பெஞ்சிச்சுன்னா இடியெல்லாம் இடிச்சுக்கிட்டு அன்னைக்கெல்லாம் தீ மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. குழந்தைகளாம் வச்சுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. அது மாதிரி தண்ணி வெயில் அடிச்சுன்னா தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் வண்டியில எல்லாம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றி இருக்கிறாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு போர் போட்டு கொடுக்கணும். இந்த போஸ்ட் மரத்துக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தனியாக வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பழையர் ஆதிவாசி குடிமக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான வீட்டின் நிலை இதுவென்றால், மின்சாரம், கல்வி உள்ளிட்ட அடுத்த கட்ட தேவைகள் இன்னும் பூர்த்தி அடையாமலேயே உள்ளது. கிராமத்தில் ஆரம்ப பள்ளி இருந்தாலும் மேல் படிப்புக்காக அவர்கள் வெளியூர்களுக்கு சென்று தங்கி ஊர் திரும்புவதில் பல்வேறு சிக்கல்களை அனுபவிக்கின்றனர். மேலும் 2006 வன உரிமை சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட விவசாய நிலங்களும் சொற்பமாகவே உள்ளது. பலருக்கு விவசாய நிலங்கள் வழங்கப்படவும் இல்லை. பூசி கொடுக்குறோம் அப்படின்னா கட்டி கொடுக்கணும், அதுவும் முடியல. அப்புறம் கமக்கம் முடிய ஆரம்பிச்சு எல்லாம் பயம் வந்துச்சு அவங்களுக்கு. பயம் வந்து அந்த வீட்டில் ஆற்று குடிசை போட்டு அங்கே குடிக்க காட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி நாங்கள் இந்த தார் பாய்களை கலெக்டர்கிட்ட பேசி, இப்போ பாரஸ்டரில் பேசி வீட்டுக்கு தார் பாய் வாங்கி கொடுத்து அந்த தார் பாய் மரவிலேயே கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. மேலும் என்னென்னா இந்த வீட்டுக்கு போய் அந்த பட்டா மாடல் பண்ணி அந்த வாரிசுகளுக்கு அந்த பட்டா போட்டு கொடுத்து பட்டா குளோஸ் பண்ணி அந்த வாரிசுக்கு பட்டா மாதிரி கொடுத்து இன்னும் இந்த வீட்டை நல்லா கட்டி கொடுத்தால் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுற மாதிரி நாங்கள் நடந்துக்குவோம். காட்டு பட்டா வந்து 50 பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம். அது 48 பேர்த்துக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 பேர்த்துக்கு பட்டா கொடுக்கணும். அது இல்லாமல் இப்போ இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. பசங்க வந்து கல்யாணம் பண்ணி தனி குடித்தனம் அப்படி இருக்காங்க. 80 குடும்பம் இருக்கு. 80ல் வந்து 48 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் இருக்க மிச்ச பேத்துக்கும் கொடுத்தாங்கன்னா எல்லாத்தோட இதுவும் கொஞ்சம் ஈக்குவலாக போயிடும். அவங்க பிள்ளை குட்டியை வளர்த்துருக்கு, அவங்க பிள்ளை குட்டியை படிக்க வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும், வசதியாக இருக்கும். எல்லாமே இங்கே கஷ்டப்படுறவங்க அதை வச்சு முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்நிலையில் அவர்களின் சூழலை புதிய தலைமுறை மூலம் அறிந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி சிறப்பு குழு நியமித்து மலைப்பகுதியில் வாழும் மக்களின் நிலை குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டு பழங்குடி நல இயக்குநரகத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்தார். இதன் அடிப்படையில் கோரக்கொம்பு, குரவனாச்சி ஓடை, கடுகுதடி ஆகிய 3 ஆதிவாசி பழங்குடியின கிராமங்களைச் சேர்ந்த 66 பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு புதிதாக வீடு கட்டித்தர நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக பழங்குடி நல இயக்குநரகத்தின் இயக்குநர் அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். மேலும் விடுபட்டுள்ள ஆதிவாசி கிராமங்களுக்கு 2ஆம் கட்டமாக பயணிகள் தேர்ந்தெடுக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இம்மக்களுக்கு 66 வீடுகள் கட்டும் திட்டத்தை விரைவில் தொடங்க இருக்கும் நிலையில் அமைக்கப்படும் வீடுகள் தரமானதாக இருக்க அரசு சிறப்பு கவனம் செலுத்தி
கண்காணிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா.